நம்மள நிறைய பேர் 40 வயசு ஆயிட்டாலே நம்மளால இனிமே என்ன பண்ண முடியும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது 65 வயசுல ஒருத்தர் தனக்குன்னு ஒரு பிராண்டை உருவாக்கியிருக்காரு. ஒரு விவசாயியோட மகனா பிறந்து பல வேலைகள் செஞ்சு அந்த வேலைகள்ல இருந்தெல்லாம் நீக்கப்பட்டு தன்னோட 65வது வயசுல கேஎஃப்சி அப்படிங்கிற ஒரு பிராண்டை உருவாக்கின கொலோனல் சாண்ட்ரஸ் அவங்களோட ஃபுல் ஸ்டோரியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரகாஷ். வில்பர் டேவிட் அப்படிங்கிற ஒரு விவசாயி இருந்தார். அவருக்கு ஒரு மனைவி, 3 குழந்தைகள் இருந்தாங்க. ஒரு விபத்தில் அவரோட காலை இழந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவரால் விவசாயம் பண்ண முடியாதனால ஒரு கசாப் கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. இப்படியே கொஞ்சம் வறுமையில் அவங்க குடும்பம் கொஞ்சம் நகர்ந்து போய்கிட்டு இருக்கு. அந்த வில்பர் டேவிட்டுங்கிறவர் ஒரு காய்ச்சலில் உயிரிழந்துடுறாரு. ஏற்கனவே குடும்பம் வறுமையில் இருக்கு. குடும்பத்தோட தலைவராக இருந்தவரும் இறந்துட்டாரு. இப்போ அந்த குடும்பத்தோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த அம்மா மேலே போகுது. இந்த குழந்தைகளும் சின்ன சின்ன குழந்தைகள். அந்த 3 குழந்தைகளும் அம்மாவோட அரவணைப்பிலேயே வாழுது. அதில் மூத்த பிள்ளை தான் சாண்ட்ரஸ். அவங்களோட அம்மா விவசாய பண்ணைக்கு வேலைக்கு போயிடுறாங்க. சமைக்கிறது, அவங்களோட தம்பிகளை பார்த்துக்கிறது எல்லாமே இவரோட பொறுப்பாக மாறுது. இவரோட 13 வயசுல அந்த வீட்டை விட்டு வெளியேறாரு. வெளியேறி ஒரு பண்ணையில வேலைக்கு சேர்றாரு. ஒரு நாளைக்கு 2 ரூபாய் சம்பளம். அந்த வேலையும் கொஞ்ச நாள்ல பிடிக்காம குதிரை வண்டிக்கு ஓவியம் திட்டுற வேலைக்கும் போறாரு. அந்த வேலைக்கும் கொஞ்ச நாள்ல நின்றுறாரு. அதுக்கப்புறம் அவங்களோட அம்மா சாண்ட்ரஸோட மாமா கிட்ட சாண்ட்ரஸை சேர்த்து விடுறாரு. அவருடைய மாமா இவருக்கு கிளீனர் வேலை வாங்கி கொடுக்குறாரு. அந்த வேலையிலையும் இவர் அதிக நாள் நீடிக்கலை. அடுத்து ஜெபர்சன் வில்ஸுக்கும் லூயிஸ் வில்ஸுக்கும் இடையில ஒரு நதி போகுது. இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு மக்களை கூட்டிட்டு போறதுக்கு ஒரு படகு ஓட்டுநரா வேலை செய்யறாரு. இந்த வேலை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதையே நம்ம லைஃப் ஃபுல்லா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. ஆனா அந்த விஷயமும் பாதியிலே நின்று போறது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த நதியை கடக்கிறதுக்கு அரசாங்கம் நெடுஞ்சாலை போட்டுறாங்க. அந்த நெடுஞ்சாலை போட்ட உடனே மக்கள் யாருமே இந்த படகை யூஸ் பண்ணலை. அதனால இவருக்கு அந்த வேலையும் போகுது. சரி, நம்ம தான் சின்ன வயசுல இருந்தே நல்லா சமைக்கிறோம், நாம ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமத்துல ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறாரு. அந்த ஹோட்டலும் நல்லா போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் தீ விபத்துல இவரோட ஹோட்டலும் எரிஞ்சிருது. அதுவும் தோல்வியில் அமையுது. அடுத்தடுத்து நிறைய வேலைகள் பார்க்குறாங்க. பெட்ரோல் பல்கை குத்தகைக்கு எடுத்து நடத்துறது, ரயில் இன்ஜினுக்கு கறி அள்ளி போடுற வேலை. அங்க இருக்கிற மேலதிகாரிக்கெல்லாம் கீழ்ப்படியாம இருந்ததுனால இவரோட வேலை பறிபோகுது. இப்படி அடுத்தடுத்த தோல்வி நடந்துகிட்டு இருக்கும்போது எண்ணெய் விளக்கு வியாபாரம் பார்க்குறாரு. அதுல ரொம்ப நல்ல லாபம் கிடைக்குது. அவருக்கு நல்லா போய்கிட்டு இருக்கு. எது வரைக்கும் அப்படின்னா, அமெரிக்காவில் மின்சாரம் வர்ற வரைக்கும். அங்க மின்சாரம் எல்லா கிராமங்கள், நகரங்கள், எல்லா ஊர்லயும் மின்சாரம் வந்த உடனே இவரோட எண்ணெய் விளக்கு வியாபாரம் அப்படியே டவுன் ஆயிருக்கு. அடுத்ததா ஒரு சின்ன கடை ரெடி பண்றாரு. ரெடி பண்ணி இந்த லாரிகள்லாம் அதிகமா நிற்கக்கூடிய இடமா பார்த்து அந்த கடையை ஓபன் பண்றாரு. இவர் புதுசா ஒரு ரெசிபி ரெடி பண்றாரு. வறுத்த கோழியில உருளைக்கிழங்கு, சிக்கன் கிரேவி, சூடான பிஸ்கட்டு, காய்கறி அப்படின்னு சொல்லி நிறைய சேர்த்து விலை கொஞ்சம் அதிகமாகவே வச்சு சேல்ஸ் பண்ணாரு. ஆனா அந்த ரெசிபி அங்க வரக்கூடிய லாரி டிரைவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குது. அதனால இவரோட வியாபாரமும் ரொம்ப பெருசாவே ஆகிட்டு போகுது. ஆனா இந்த தொழிலும் அதிக நாளைக்கு நீடிக்கல. பக்கத்து கடைக்காரரோட விளம்பர பலகை வைக்கிறதுக்கான சண்டை ஏற்படுது. அது சின்ன சண்டை தான், ஆனா அவரோட கடையை மூடுற அளவுக்கு அந்த சண்டை பெருசாயிடுச்சு. இந்த தொழிலும் தோல்வியில முடிக்குது. இப்போ அவருக்கு வயசு 65. சரி, நம்ம தொட்டது எல்லாமே தோல்வியிலே அடையுது, நாம இறந்துடலாம் அப்படி சூசைட் அட்டம்ப்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனா அவரோட 65 வயசுக்கு மேலதான் அவருக்கு ஒரு பிரகாசமான வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிறது அவருக்கு அப்போ புரியலை. நம்மள நிறைய பேர் நினைச்சிருப்போம் 65 வயசுக்கு மேல நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு பெரிய லைஃப் சேஞ்சிங் மூமெண்டா இருக்கும். அடுத்துதான் அவருக்கு ஞாபகம் வருது, தன்னோட அம்மா சொல்லி கொடுத்த இந்த ரெசிபியை நாம எல்லா ஹோட்டல்லையும் போய் சொல்லுவோம், சொல்லி நாம் அதை செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவருக்கு தோணுது. அந்த ரெசிபியை எடுத்துக்கிட்டு 1006 ஹோட்டல்ஸ் போயிருக்காங்க. எல்லா ஹோட்டல்ஸ்லையுமே வேணாம் வேணாம்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட இதுலயே ஒரு 2.5 வருஷம் போயிருது. கடைசியாக இவர் சந்திச்சவர் தான் பீட்டர் ஹார்மன்ஸ் அப்படிங்கிறவர். அவர் ஹார்மன்ஸ் கஃபேவோட ஓனர். அவர் சாண்ட்ரஸை நம்புறாரு. உங்களோட ரெசிபி உலகம் ஃபுல்லா ரீச் ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாரு. அதே மாதிரி அந்த ரெசிபியை எக்ஸிக்யூட் பண்றாங்க.
அது நிறைய மக்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட அமெரிக்கா, கனடால 600க்கும் மேற்பட்ட ஹோட்டல்ஸ் வந்து கேஎஃப்சி ஓபன் பண்றாங்க. கேஎஃப்சி அப்படிங்கிறது ஒரு பிராண்டா மாறுது. அதற்கப்புறம் அந்த கேஎஃப்சி அப்படிங்கிற ஒரு பிராண்ட் வந்து மிக வேகமா பெருசா வளருது. அதை வந்து இவங்களால வந்து நிர்வகிக்க முடியல. அதனால 2 மில்லியனுக்கு அந்த கேஎஃப்சி அப்படிங்கிற அந்த பிராண்டை வந்து இன்னொருத்தங்களுக்கு வந்து விற்கிறாங்க. ஆனா அந்த பிராண்டோட அம்பாசிடரா கொலனல் சாண்டர்ஸ் அவங்க தான் இருக்காங்க. 1987ல சீனாவில் திறக்கப்பட்ட முதல் மேற்கிந்திய உணவு வந்து கேஎஃப்சி தான். நம்மளோட வாழ்க்கையில எவ்வளவு கடினமான சூழ்நிலைகளா இருந்தாலும் நாம நம்ம மேல ஒரு நம்பிக்கை வச்சு ஒரு செயலை செஞ்சா அதுக்கு வந்து வயது வந்து ஒரு தடையா இருக்காது. அதுக்கு கொலனல் சாண்டர்ஸ் ஒரு உதாரணமா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டிக்கோங்க. தேங்க்ஸ்.